உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடி ஓ மதனி கடை வைக்கிற பெருமையை பத்தி பேசுறதுக்காக போன் பண்ணியா? அப்படின்னா வேணா வச்சிரு. நான் வயிறு எரிஞ்சு போய் நிக்க சொல்லிட்டேன். மா அவ கடை வச்சா என்னம்மா? இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? கடை வச்சுட்டானா என்னடி அர்த்தம்? இனிமே அவ இங்க வரமாட்டா, நிரந்தரமா அங்கேயே இருக்க போறான்னு தானே அர்த்தம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அவ மனசுல? இந்த சம்முவன் பையன் எப்ப பாரு நீ அம்மா மாதிரின்னு சொல்லி வாய் கிழிய பேசுவான். இப்போ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். இதுதான் அவன் அம்மைய மதிக்கிற லட்சணமா? நீயே சொல்லு. மா இதெல்லாம் எசக்கி தானா செஞ்சது நினைக்கிறீங்களா? எல்லாம் அவளோட அண்ணன் இருக்கான்ல, அவன் ஐடியா தான். அடி பாவி, அவனாட்டி எசக்கிக்கு மளிகை கடை வைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தா? ஆமா, அதனால என்னம்மா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோமா, மளிகை கடை வைக்கிறதுனால அவளுக்கு நல்லதாமா இருக்கு. ஒரு பொண்ணு தனியா தைரியமா சுய சம்பாதியத்துல வாழணுமா? அவ சுதந்திரத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே கூடாது. சொந்த கால நிக்கணும், அதான முறை. பாத்தியா, நீ கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணுத. அப்போ நீயே அவளை இங்க வர விடாம பண்ணிடுவ போல இருக்கே. நான் இல்ல, யாரு சொன்னாலும் அவ சமாதானம் ஆகவே மாட்டாமா. அங்க நிச்சயம் அவ வர மாட்டா. நான் அவகிட்ட தனியா நீ போகாதன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. என்னடி, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நீ செய்யறதுக்குன்னு எதுவுமே இல்லம்மா. இதுல பேச வேண்டியது உன் மூத்த மகன் தான். இத அவன் ஒருத்தனாலதான் சரி பண்ண முடியும். அவன்தாமா பேசணும், அவன்தான் அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். உனக்கு இனிமே தப்பா எதுவும் நடக்காது, எது நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை காப்பாத்துவேன், கைவிடவே மாட்டேன்னு அவன்தான் அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். கேட்டி, அவன்தான் பேசி பாத்துட்டானே, எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஒரு தடவை பேசி நடக்கலன்னா அப்படியே விட்டுருவீங்களா? ஒரு தடவைக்கு 4 தடவை அவன்தான் தேடி வந்து இவகிட்ட பேசணும். சின்ன எறும்பு அது மறுபடியும் மறுபடியும் ஊர்னா கல்லே தேஞ்சிரும் சொல்லுவாங்க. இது எசக்கியோட மனசுதானம்மா. 10 தடவை பேசினா தன்னால மாறிட போது. என்ன சொல்ற? கேட்டி, இது நடக்குமா? நடக்கணும். அப்பதான் 2 பேரும் சந்தோஷமா வாழ முடியும். நீ உன் மகன் கிட்ட பேசு. வீம்புக்கு ஈகோவை பிடிச்சிட்டு தொங்காத. ரோஷப்படாம அவகிட்ட போய் மறுபடியும் மறுபடியும் பேசுடான்னு நீ அவகிட்ட சொல்லுமா. சரிடி, பேசி பாக்குதேன். பேசியே ஆகணுமா? வெங்கடேஷ விட்டு ரத்னா பிரிஞ்சானா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவங்க கேஸ்ல பாண்டி நல்லவன், எசக்கிய லவ்வும் பண்றான். எசக்கியும் பாண்டினா உசுரா இருக்கான். ஆனா அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் அவளை இப்ப தடுக்குது. அதே பாசத்தை காட்டிதான் பாண்டி அவ மனச மாத்தி ஆகணும். நான் சொன்ன எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பாண்டி கிட்ட மறுபடியும் மறுபடியும் பேசு, சரியா? சரி, நான் வச்சிடுறேன். சரிடி, வச்சிரு. ஏக்கா, பாண்டி பைய அவன் மேல கொஞ்சம் பாசமானா இப்ப மறுபடியும் அவன் மேல இவனுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கு. இவங்க 2 பேரையும் சேர்க்க அவன் மனச மாத்தி அந்த நசுக்கிய திருப்பி இங்க கூட்டிட்டு வரதுக்கு காய் நகர்த்துறாளுவ. விடக்கூடாதுல, பாண்டி பையன் மனசு மாற விடவே கூடாது. அத நான் பாத்துக்கிட்டேன்க்கா. அவனை கொஞ்சம் உசுப்பி விட்டாலே போதும், ரோசக்காரன். இசைக்கு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டானே. அவனுக்கு அவன் மேல ஒரு கோவம் இருக்கிற வரைக்கும் 2 பேரும் சேரவே மாட்டாங்க. இல்ல தம்பி, அவனை கோவப்படாம பாத்துக்க வேண்டியது உன் வேலைடா தம்பி, புரியுதா? அக்கா, 2 பக்கமா நான் நெருக்கடி கொடுப்பேன்க்கா. பாண்டியோட கோவம் கொஞ்சம் கூட குறையாம நான் பார்த்துக்கிடுவேன். அதே நேரம் முத்து பாண்டியும் அந்த வெறும் பயலையும் எதிரெதிரே நிக்க வச்சு அடிச்சுக்க வைப்பேன். ஏலே தம்பி, ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லு. தப்புக்கா,
2 கல்ல வச்சு ஒரே மாங்காயா அடிச்சு விளை வைக்கிறேன்னு சொல்லணும். இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலே போதும். 2 குடும்பத்திலையும் சரி. அதுக்கு மேல ஜென்மத்துக்கு இதுக்கு 2ம் சேரவே சேராது. சேர விடாம நாம பார்த்துக்குவோம்க்கா. என்னல எப்பதான் கொளுத்தி போட போற? பத்தி புட்டி ரெடியா இருக்குக்கா. ஆ? பத்த வைக்க அந்த வளர்ந்த மரம் வேண்டாமா? அவன் வரட்டும், பெட்ரோலையும் சேர்த்து போட்டு கொளுத்தி போடுவேன். நாம உசுப்பி விடுற வேகத்துல அவன் நேர போய் அவன் பொண்டாட்டி கண்ணத்துல சப்பு சப்பு சப்புன்னு 4 அரை அரைஞ்சி அவன் தாலிய அறுத்து கையோடு வாங்கிட்டு வரலாம். இல்ல புல்லட் சவுண்ட் கேக்குது, வாராம் போல இருக்கு. பேசாம இரு. வரட்டும் வரட்டும். இன்னைக்கு இருக்கு வீட்டுல தீபாவளி. என்னலே இந்த நேரத்துல வந்திருக்க? உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? எந்த விஷயம்? உன் மருமக மளிகை கடை வைக்க போறாளாம். ஊரெல்லாம் அதான் பேசுறாவ. எனக்கும் தகவல் வந்துச்சுல்ல. இல்ல இவ அந்த எசக்கிக்கு மாமியாருக்காரி, நீ தாலி கட்டின புருஷங்காரன். 2 பேர்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவளா ஒரு பொட்டி கடை வைக்க போறா. உங்க 2 பேரையும் அவ காக்காசுக்கு கூட மதிக்கல. இல்ல 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 இல்ல, காலு தூசி கூட மதிக்கல. இதுதான் அவ உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. உன்கிட்ட யாராவது கேட்டாவளாப்பா? என்னத்துக்கு நீ இந்த விஷயத்துல வாயை கொடுக்க? இல்ல ஊருக்குள்ளார முத்துப்பாண்டி பொண்டாட்டின்னு சொல்லுதவன் கூடவே அவ சௌத்திர பாண்டி மருமகன் தான் எல்லாம் சொல்லுவாங்க. என் பேரியெல்லாம் சேர்த்து எழுப்பாங்க. பிறகு நான் பேசாம ஆறு பேசுவா? அது எசக்கி பாடு, இவன் பாடு. உமக்கு என்னத்துக்கு வேர்க்குது? எல்லாம் என் மவன் பாத்துக்கிடுவான். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்ல. என்னத்தடி பாத்துக்குவான்? என்னத்த பாத்துக்குவான் உமாவன்? அவ ஊசி பாசி மணி வித்து 10 காசா போடுறாளே, அதை எண்ணி பாப்பானா இவன்? கேட்கறதுக்கே வெக்கமா கேவலமா இல்ல? அத்த, நீங்க பேசாதீங்க. பொட்டிக்கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ நேர்மையா உழைச்சா எல்லாமே மதிக்க வேண்டிய தொழில் தான். கோவில் நகையை திருடிட்டு வெக்கம் மானமே இல்லாம ஜெயிலுக்கு போறது இருக்கே, அதுதான் கேவலத்திலையும் கேவலம். அத மறந்துடாதீங்க. சௌந்தரம், பாத்தியால உமாவன பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை எல்லாமே எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறான்னு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.